நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், 96 நாட்கள் என்ன மாற்றங்கள், 41 நாட்கள் என்ன கவனங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அக்கறைகள் இனிமே தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்த போகிறீங்க. இப்போ வரையும் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் பிறருக்காக அதிகமாக சிந்தித்து அவங்களுக்காக நிறையா செயல்பட்டீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உதவி செஞ்ச அத்தனை நபர்களுமே உங்களை ஏறெடுத்து பார்த்தாங்களா, கேர் பண்ணாங்களா, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க உங்களை மறந்துட்டாங்க. ஸோ அந்த அவங்க செஞ்ச செய்கை உங்கள் மனசில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அதே போல் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கிரக ரீதியாக ஏற்படுது. அதேபோல் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களுடைய கருத்து வேறுபாடு சரியாகக்கூடிய வாய்ப்பு 96 நாட்களில். சார், நாங்கள் உண்மையிலேயே மனசார 2 பேரும் ரொம்ப பிரியமாக இருக்கோம், நானும் என்னுடைய மனைவியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, நானும் என்னுடைய கணவரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவ்வளோ தூரம் இன்வால்மெண்ட்டாக இருந்தும் உங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, உறுதியாக உங்களை கல்யாணம் முடித்த நபர்களுடைய பெற்றோர்களும் உங்கள் குடும்பத்தார்களும் செஞ்ச என்ன சொல்கிறது, சேட்டைன்னு சொல்லலாம். இதை இப்படி தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்த சின்ன கேப் உள்ளது பார்த்திங்களா, அந்த கேப்பை என்ன பண்ணுறாங்க, இவங்க பெருசாகி விட்டுறாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது பல மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சார் நான் எவ்வளவோ அவருக்காண்டி விட்டு கொடுத்து போயிட்டேன், ஆனால் அவர் என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ணலை. என்னை கேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்கிட்ட கொஞ்சமாக பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை தவிர எல்லாத்தையும் பேசுகிறார், என்னை தவிர எல்லாரையும் கேர் பண்ணுறார் சார். எனக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு
அதேபோல் மிதுனராசி ஆண்களுக்கு உறுதியாக இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் உங்களை வேண்டாம் என்று சொல்லி போன உங்களுடைய உறவு, உங்களை காயப்படுத்தின உங்களுடைய உறவுகள் மீண்டும் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய நிலைமை கிரக ரீதியாக உண்டு. அதே போல் நிம்மதியாக தூங்கவே இல்லை உங்களுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது போகிற ஒரு 1.5 வருஷமாகவே உங்களுக்கு தூக்கம் ரொம்ப குறைவு, தூக்கமே இல்லை. ஸோ அந்த தூக்கம் இனிமேல் தான் நிம்மதியாக இருக்க போகுது. படுத்து தூங்குனீங்கன்னா வானத்தை பார்த்தா வட்டமாக ஓடுது, வட்டமாக ஓடுது. இந்த படத்தில் இதில் போட்டு காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ரவுண்டாக ஓடுது. அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனால் அந்த கண்ட்ரோலில் உங்களால் ஜெயிக்க முடியல, அது வெற்றி பெற்றது. அந்த நிலை மாறி நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு யோகங்கள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. அதேபோல் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட மிதுனராசிக்காரர்கள், நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்த நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களை ஏமாத்தின உறவுகள், உங்களை காயப்படுத்தின உறவுகள் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நடக்க போகுது. மேலும் வந்து புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 41 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொன்ன மன அழுத்தத்தோடு இருந்த நிலையிலேருந்து மாறி ஒரு 96 நாட்கள் மீண்டும் சிரிப்பு, மீண்டும் சந்தோஷம், மீண்டும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி பெற்று சிறப்பாக இருக்கும்போது ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு வெளியே சொல்லக்கூடாது. என்ன சார் கொடுமையாக இருக்குது, அது எப்படி சார் சொல்லாமல் இருக்க முடியும்னா வேறு வழி இல்லை. கந்திஷ்டின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கந்திஷ்டி, அந்த கந்திஷ்டி உங்களை ரொம்ப அட்டாக் பண்ணும். அதாவது பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க கவலையோடு இருந்தால் கூட இருக்கவங்களும் கொண்டாட்டம். மிதுனராசி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எங்கே தான் கோவம் வரும் தெரியாது, அவங்களால எங்கே தான் டிஸ்டர்ப் ஆகும் தெரியாது, பொறுத்து கொள்ளவே முடியாது அவங்களால. உங்களை எப்படியா வீழ்த்தின பிறகு தான் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதேபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் முன்னாடி அக்டோபர் எண்ட்லேயே வாங்கிடணும். நவம்பருக்கு அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னைய பொறுத்தவரை பழைய வண்டி வாகனங்கள் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க, சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நவம்பருக்கு முன்னாடி இருக்குது. நவம்பருக்கு அப்புறம் முயற்சி எடுத்தால் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக முயற்சி எடுக்கும், இல்லைன்னா என்ன ஆகும், தேவையில்லாத லாக் ஏற்படும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, புதிய உறவு, புதிய நட்பு, புதிய காதல், இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து டிசம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே வருதுன்னா, 10ஆம் தேதிக்குள்ளே வருதுன்னா என்ன செய்யணும், நோ என்ட்ரி, க்ளோஸ் த டோர் அப்படிங்கிற மாதிரி வீட்டு கதவையும் பூட்டிடணும், அலுவலகத்துடைய கதவையும் பூட்டிடணும். ஸோ உங்கள் மனசு கதவையும் பூட்டிடணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு வந்து அவங்க அந்த இடத்த குடி பூந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணால் நம்முடைய மிதுன ராசி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்கள் உறுதியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான தான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாழ்வியல் பரிகாரமான நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு, நம்மளுடைய ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு ஒரு புத்தம்புது ஆடை வாங்கி கொடுங்க. ஸோ இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உபயோகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய அங்கீகாரம் எல்லாம் சிறப்படைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான
சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.